எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வில்லேஜ் டிக்ஷன் வணக்கங்கள். நான் அப்படியே ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒரு காலத்தில் இது ஒரு கிராமம் தான். இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஒரே ஒரு செகண்டு. எப்படி இருக்குது இந்த கிராமம் எப்படி இருக்குது? இவரு செம்மையாக இருக்குது இந்த கிராமம் இப்போ இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு. அடுக்குமாடி கட்டடங்களாக மாறிடுச்சு. நான் எங்கே வந்தேன் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சென்னைக்கு வந்திருக்கேன். ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறேன். இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேன். இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அழகுங்கிற இது ஒரு வகையான அழகு கட்டடங்களானது. இந்த வீடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நானும் என்னோடய பீனட்டும் தான் வந்தோம். அப்படியே காலையில் வாக்கிங் வந்தோம். வாக்கிங்னா அவன் கண்டிப்பாக வெளியில் போகாமல் இருக்க மாட்டான். டெய்லி அவனுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அவனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அவனை கூட்டிகிட்டு வந்து தான் நான் ஆகணும். வாங்க, ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா எப்படி இருக்குது? ஒவ்வொரு வீடும் அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வீடும் ஆனால் நிறைய மரங்கள் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா கீரைகளும் இங்கே குப்பையில் கிடைக்கும். இந்த கீரைகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த வீடெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வாட்ச்மேன் இருக்கிறதுக்கான செக்யூரிட்டிக்கான குவார்ட்டர்ஸு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது வீடுங்கள்லாம், அருமையாக இருக்கா? வாங்க, நிறையா இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி வீக்கெண்ட்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டவுனில் நிறைய பேருக்கு லீவு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நிறையா வாக்கிங் போகிறதுக்கோ, நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். வாக்கிங் போகிறதுக்கோ, அதே மாதிரி பொல்யூஷன்னா இங்கே பாருங்கள், எந்த காற்று மாசு எதுவுமே இங்கே இருக்காது. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நிறைய மரங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள் வீடுங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கா பாருங்கள். அது எலக்ட்ரிக் பேட்ரி பைக் போனது. பீனட் குன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இழப்பு வாங்குது. நிறையா இந்த மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மரங்கள். வாங்க, டக்குன்னு கட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது பாருங்க, இந்த மரம் எனக்கு என்ன மரம்னு தெரியல. கூகுளில் போட்டு பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள். நான் அதை பற்றி ட்ரை பண்ணல. நீங்கள் இந்த மரம் பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எப்படி இருக்கு? ஒரு சின்ன பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நிறையா முருங்கை மரம் எல்லாமே இருக்கும். கண்ணாடி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், ஒரு புது விஷயம். உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது கிராமங்களில், இந்த கிராமத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் இது முக்கியமான இடம் தான். இங்கே பாருங்கள், அழகாக முருங்கை மரம் இருக்குது பாருங்கள், மாமரம் இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ளே. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கூப்பிட்டு போய். எப்படி இருக்குது? செம்மையா? இங்கே பாருங்கள், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். வாங்க, இதுதான் வேஸ்ட்டு போடுறதுக்கான இடம். ஒன்று சாதாரண வேஸ்ட்டு. இந்த என் சைடில் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்குது கழுதை இல்லை. ஆக்சுவலாக இது நாய்ங்களோட கழிவை இதில் தான் நம்ம போடணும். இதில் தான் நம்ம எடுத்து போடணும். இதில் தான் எடுத்து உள்ளே போடணும். அப்போ இங்கே கழிவுகள்லாம் எதுவும் பார்க்க முடியாது. எல்லாமே இதுக்குள்ளே தான் போடணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்க, இங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்கா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கா?
இது வந்து இந்த ஏரியாலாம் நடந்து போகலான்னு நினைக்கிறேன். பீனட்டுங்கிட்ட தான் போகணும்னா. இங்கே ஒரு பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் பயங்கரமாக வந்து விவசாயம் நடந்த இடம். சும்மா பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. அழகாக கண்ணாடியெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கண்ணாடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கீரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கீரை என்ன கீரைன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கீரைலாம் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது கீரை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதிகமான விலை. ஒரு இலையை வந்து ₹1 விற்கிறாங்க சில இடத்துல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது வந்து ஒரு சிட்டிங் ஏரியா. எப்படி இருக்குது? சாயந்தரம் ஆனால் வயசானவங்களாம் வந்து இங்கே உட்காருவாங்க. காலையில் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப உங்கள்கிட்ட பேச முடியல. ஒரே செகண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.